எந்த கட்சியிலேயாவது இது வரைக்கும் குழந்தைகள் அணி அப்படின்னு ஒரு அணியை கிரியேட் பண்ணிருக்கானுங்களா? இல்ல, இது வரைக்கும் இல்ல. எங்க கட்சியில ஏன் அதை கிரியேட் பண்ணோம்? ஏன்னா இருக்கிறது எல்லாமே குழந்தைகள் தான். ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி எங்க தலைவர் இருந்து வரி கட்ட கூடாதுங்கிறத தெளிவா நிக்கிறாப்புல, அதை கேள்வி பேசிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒருவேளை தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்தா யாரும் வரி கட்ட தேவையில்லைன்னு எடுத்துக்கலாமா? கட்ட வேண்டிய தேவையே கிடையாது. எது கட்டணும்? அவன் சம்பாதிக்கிறத அவன் வச்சுக்க. விஜயும் திரிஷாவும் காதலிச்சார்கள் உண்டா இல்லையா? எப்போ? கில்லி படத்துல காதலிச்சாங்கல்ல, நடிகை அதைத்தான் சொல்றேன் நானும். படம் திருப்பாச்சியில தான் காதலிச்சாங்க. அதுக்கு பிறகு அடுத்த படம் அந்த குருவில எல்லாம் காதலிக்கல. நாட்டு மக்களும் எவ்வளவு அறியாமையில இருக்காங்கன்னு தெரியுதா? பாம் அப்படிங்கறத ஒரு ஈழத்தமிழன் அவனுக்கு தெரியும். ஈழத்துல போர்ல எப்படியெல்லாம் பாம்பு வெடிக்கும் அப்படின்னு அதோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியும். 2ஆம் உலக போர்ல நாகாசாகி ஹிரோஷிமாவுல பாம்பு போட்டாங்கல்ல, அந்த ஜப்பான் மக்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அளவுலயும் பாம்புனா என்ன தெரியுமா? பாம்பு நல்லா சுண்டலை சாப்பிட்டுட்டு போடுறது மட்டும்தான் இவங்க நினைச்சிட்டு இருப்பானு பாம்புன்னு. இந்த நாட்டு மக்களும் எதை பாம்புன்னு நினைச்சிட்டு இருக்கு? சாப்பிட்டுட்டு விடுறதுக்கு பேர் பாம்பு இல்ல, அதத்தான் பாம்புன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எங்க தலைவன் பேசுறது அந்த பாம்பு இல்ல. எல்லா கட்சியும் ஒண்ணு கூடி ஒன்னா சேர்ந்து எங்களை தோக்கடிக்கணும் பிளான் பண்றானுங்களே. நாங்க போட்ட ஒரு பாம், புரியுதுங்களா? என்ன பாம்? இங்க இலுமினாட்டி டீம்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவங்களோட கம்யூனிகேட்டர்லாம் யார் தெரியுமா? ஏலியன் பிரிடேட்டர்ஸ். ஓஹோ, புரியுதுங்களா? எலான் மஸ்கோட டீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறது விஜய். இந்த தமிழ்நாட்டுல இருந்து வேற எந்த தமிழ்நாடாவது அவரோட பேசிட்டு இருக்கானா? மஸ்கோட அவர் பேசிட்டு இருக்காரு. டிஎன் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். சமீப நாட்களாகவே தாவேக்காவின் தீவிர ஆதரவாளராக இவர் சமூக வலைதளங்களில் பேசிட்டு இருக்கார். எல்லாமே பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் நேற்று சேலத்தில் நடந்த விஜயனுடைய நிர்வாகிகள் சந்திப்புக்கு அடுத்து நமக்கு பிரத்யேகமாக பேட்டி கொடுக்க வந்திருக்கார். அவர்கிட்ட கேட்கறது நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்றதை விட ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்களா? எஸ். நேத்தைக்கு தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சேலத்தில் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அவங்களுடைய அதாவது உங்களுடைய நிர்வாகிகளை சேலத்தில் சந்திச்சிருக்கார். இந்த சந்திப்பில் அவருடைய ஸ்பீச் பயங்கரமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பல கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் எப்படி நேற்று விஜய் பேசின பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ஓகே, என் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த இறந்து போன ஆத்மா அந்த சூரஜுக்காக ஒரு 2 செகண்டு மௌன அஞ்சலி செலுத்திக்கலாமா? செலுத்தி. ஏன்னா எங்களில் யாருமே அதை பண்ணலைன்னு ஒரு குற்றம் இருக்கு, விமர்சனம். புரியுதுங்களா? அந்த குற்றம் இன்னமேலும் எவனுமே படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மௌன அஞ்சலி செலுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிங்களா? நீங்களும் நானும் செலுத்துறேன். ஓகே. சார், இப்போது இதிலிருந்தே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இது வரைக்கும் அந்த இறந்து போன சூரஜுக்காக உங்களுடைய கட்சியிலிருந்து யாருமே எதுவும் பெருசாக இரங்கல் அஞ்சலி இதுவோ எதுவுமே செலுத்தலை, இல்லைன்னு சொல்லலை அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ அதற்கு நீங்கள் தான் மௌன அஞ்சலி செலுத்திருக்கீங்க. மௌன அஞ்சலி நந்தகுமார் செலுத்துறது சரி. எப்போவுமே தாவேக்கா இது மாதிரியான சம்பவங்களில் மௌனமாக இருந்தால் எப்படி இறந்தார் அவர்? இது முதல் முறைன்னா பரவாயில்ல. கரூரில் ஒரு 42 பேர். இப்போ அடுத்து சேலத்தில் இவ்வளோ பாதுகாப்பு விதிமுறைகள்லாம் சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியும் நடக்குது அப்படின்னா, இதை கேட்டால் சூரஜுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால இறந்து போயிட்டாருன்ட்டு இதெல்லாம் ஒரு பதிலா சார்? இல்லை, இப்படி பொத்தாம்பதுக்கான்னு நீங்கள் கேள்வியை முன் வைக்காதீங்க. இனிமேல்லாம் நாங்கள் இந்த ஃபாரின் போகிறதுக்கு உங்களுக்கு நோய் இருக்கான்னு செக்அப் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வைப்பாங்க இல்லையா? அது மாதிரியான ஒரு திட்ட அமைப்பை நாங்கள் இனிமேல் ஏற்படுத்த போகிறோம். இனிமேல். புரியுதுங்களா? ஒவ்வொரு இதில் தான் நாங்கள் கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எங்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. 70 வருஷமாக கட்சியை ஆண்டுகிட்டு இருக்கிற ஆட்சியாக டிஎம்கே இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விவரம் கூட அவங்களுக்கு தெரியலை. அவங்களுக்கு தெரியலையா? எதனால சொல்கிறீங்க? நாட்டு மக்களும் எவ்வளோ நாசமாகி கிடக்குறாங்க. இதே 70 வருஷம் நாங்கள் ஆண்டு இருந்தோம்னா இந்த இடம் ஒரு ஏழை வாழும் இடமா இருந்திருக்கும்? சுடுகாடாக இருந்திருக்குமா? புரியல. இல்லை, ஏழை வாழ இடமா இருந்தால் சுடுகாடாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க, அதாவது நான் ஏழையே இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு இருந்திருக்குன்னு சொல்கிற வரேன். நீங்கள் சுடுகாடாக இருந்திருக்குமான்னு கேட்குறதுல எனக்கு அதாவது அப்போ எல்லாரும் பணக்காரர்களாக இருந்திருப்பாங்களா? நீங்கள் அப்படி அதைத்தான் சொல்ல வர்றேன். இந்த நாடு ஒரு பணக்கார நாடாக மாற்றி வச்சிருக்கணும். அதை பண்ணியிருக்கணுமா இல்லையா? சும்மா பிச்சை கொடுக்கறது மாதிரி. அதுவும் எங்கள் தலைவன் பேச வர்றாரு அப்படிங்கிறதுக்கு அப்போ நீங்கள் 5000 ரூபா பணம் கொடுக்குறீங்க.
உங்க தலைவர் பேச வரலன்னா 5000 கொடுத்துருக்க மாட்டாங்களா? எப்படி கொடுத்துருப்பாங்க? ஏங்க ஒன்று முத நாள் கொடுத்துருக்கணும், நீ கொடுக்குற ஆளுனா. ஒன்று மறுநாள் கொடுத்துருக்கணும். அது ஏன் என் தலைவன் பேச வர்ற அன்னைக்கு நீ கொடுக்குற? முத நாள் வியாழக்கிழமை கொடுத்துருந்தா இந்த மாதிரி இந்த பொதுநல வழக்கு போடுற, ஏன் உங்கள் கட்சியிலேயே கூட சிலர் போயிட்டு பொதுநல வழக்கு தொடுத்துருக்கலாம். அதனால் வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டா சனி ஞாயிறு லீவு, அப்புறம் பேங்க் வேறு சனி ஞாயிறு லீவு. அதனால தான் இந்த 15ஆம் தேதி போட வேண்டியது முன்கூட்டியே போடுறதுக்கு காரணம் என்ன, 15ஆம் தேதி நாளைக்கு சண்டே. அதனால் ஒரு முன்கூட்டியே அட்வான்ஸாக வேற போட்டிருக்காங்க இந்த கோடைக்கால சிறப்பு தொகை. அதனால் அட்வான்ஸாக ஒரு 1000 ரூபா தானே போட்டுட்டு இருந்தீங்க மாதம். ஆமாம், ஏன் 5000 ரூபா போட்டீங்க? 1000 ரூபா தான். இப்போ எலெக்ஷன் வர்றதுனால அதற்கு ஓட்டு முன்கூட்டியே வாங்குறதுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அப்படி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கிடுங்களேன். அப்படிதான் வச்சுக்கலான்னு இல்ல, அதுதான் உண்மை. ஆமா சரி, அது எலெக்ஷனுக்காக தானே போட்டிருக்காங்க. அது என்ன விஜய் வர்றதுனால போடுறாங்கன்னு எப்படி அதுல நீங்க ஏங்க விஜயை பார்த்து பயந்து போயிங்க? விஜய் பேசுற பேச்சுக்கு எதுவும் எடுபடக்கூடாது, விஜய் பேசுறது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5000 ரூபா போட்டு அமுக்கி வச்சிருக்கிறது. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி பல தடவை விஜய் வந்திருக்காருல. இதுக்கு முன்னாடி வந்து ஈரோடு வந்திருக்காரு, பாண்டிச்சேரி போயிருக்காரு. அந்த மாதிரியான நேரங்கள்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி 5000லாம் போடலையே. நேற்று போடுறதுக்கு காரணம் வந்து அது எப்படி விஜய் வந்ததுனாலன்னு எப்படி வந்து எடுத்துக்க முடியும்? அப்பெல்லாம் எவனும் கூட்டணி சேரலங்க, இப்ப எல்லாரும் கூட்டணி சேர்ந்துருக்கானுங்க. இப்ப விஜய் கூட யார் கூட்டணி சேர்ந்துருக்கா? எங்க கூட எவனும் சேரல. எங்களுக்கு எவனும் தேவையும் கிடையாது. புரியுதுங்களா? தேவையும் கிடையாதா? ஆமா, யாரையாவது நாங்க கூப்பிட்டோமா, வாங்கன்னு கூப்பிட்டோமா? அதான் கூப்பிட்டுட்டே இருக்கீங்களே, விக்கிரவாண்டியில இருந்து கூவி கூவி வந்தா. எவனாவது வந்தானா? வரலையே. ஏன் வரல? என்ன கேட்டா, அப்ப உங்க கட்சி யாரும் மதிக்கலன்னு கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க தனி பெரும்பான்மையா ஜெயிப்போங்கிறது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு இல்ல, நாங்க ஜெயிச்சிருவோங்கிறது இருக்கு. புரியுதுங்களா? எப்படி தனி பெரும்பான்மை அப்படி ஜெயிப்பீங்க? என்ன நம்பிக்கைன்னா புரியலையே. என்ன நேற்றுக்கு உங்க தலைவர் பேசின மாதிரியே பேசுறீங்க. 30% இருக்கு ஏற்கனவே ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்க கட்சிகள்னால கூட சரியா பர்சன்டேஜ் சொல்ல முடியாது. இதே திமுக பார்த்தீங்கன்னா 2014 லோக்சபால அவங்க 22-21% தான். இன்னைக்கு அவங்க 40%க்கு மேலே. இதே ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த லோக்சபால அவங்க 22% 21% தான். அவங்களே அப்படி சொல்லலை. 30% இன்னும் நீங்கள் வந்து எந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட நிற்கல. எப்படி நீங்கள் 30%? உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருந்து அப்படியே பறைச்சாட்டி இருக்கிறதுனால தான் எதுவும் எடுபடாமல் இருக்குது. முதல்ல களத்தில் என்னங்கிறது தெரிஞ்சுக்குங்க, மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? எங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வேற எந்த கட்சியும் காணாம போயிருப்பானுங்க. புரியுதுங்களா? நீங்க காணாம போகலையா? நாங்க காணாம போகலையா? எப்பயாவது தான் வரீங்க, அடிக்கடி காணாம போயிடுறீங்க. ஏங்க மத்த கட்சி காணாம போறதுக்கு நாங்க உட்கார்ந்த இடத்துல இன்னும் இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இன்னும் இறங்கி என்னது உட்கார்ந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு நாளா? இன்னும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு கட்சியும் இருக்காது. அதனாலதான் இறங்கி வேலை செய்ய மாட்டீங்களா? இறங்கி வேலை செய்யறதுக்கான ஏங்க எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? இன்னும் எவ்வளவு நாள் இல்லை, எவ்வளோ நாள், கொஞ்சம் தான் இருக்கு. 1 மாசம் தான் இருக்கு நடுவில். இது பிப்ரவரி 15 வந்துருச்சு. ஏப்ரல் 15 எனக்கு தெரிஞ்சு 15-16 எலெக்ஷன் வந்துடும். முன்கூட்டியே கூட வரலான்றாங்க. நடுவில் 1 மாதம் தான் இருக்குது முழுசா. 234 தொகுதிக்கு வேட்பாளர் போடணும், பூத்தி ஏஜென்ட் போடணும், ஓட்டு கேட்கணும், பிரச்சாரம் பண்ணணும், எவ்வளோ வேலைகள் இருக்கு. தேர்தல் அறிக்கை வேற ரெடி பண்ணணும். எல்லாமே எங்கள்கிட்ட ரெடியா இருக்குதுங்க. புரியுதுங்களா? மற்ற கட்சிக்காரெல்லாம் தேர்தல் அறிக்கை விட்டானா என்ன? பெரிய கட்சிங்கிறாங்கல்ல, இத்தனை வருஷமா ஆண்ட கட்சிங்கிறாங்களே, என்ன ஏடிஎம்கே வார வாரம் அறிவிச்சிட்டு இருக்காங்களே. குலவிளக்கு திட்டம் 2000 ரூபா தருவோம்னாரு. ஆண்களுக்கும் இலவச பேருந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் நேற்று 5000 ரூபா போட்டது மட்டும் இல்லாமல் 2000 ரூபா அவங்களும் மகளிர் உரிமைத்தையே வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி வந்துட்டே இருக்குல்ல. இதே வந்துட்டு இருக்க தான் பார்க்குறீங்க. எங்களோட அறிக்கையை விட்டோம்னா அவனுங்கதுன்னு சொல்லிடுவானுங்க. காப்பி அடிச்சிருவாங்க. அப்புறம் எல்லா கட்சியோடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகு தான் உங்கள் தேர்தல் அறிக்கை வருமா? எவனும் காப்பி அடிக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் திருப்பி திருப்பி ரீரைட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஆமா. இல்லை, இப்போ தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சிருவாங்கன்னு இன்னும் விடாமல் வச்சுருக்கீங்க. தேர்தலையாவது அந்த குறிப்பிட்ட நாளில் தேர்தல் ஆணையம் சொல்கிற தேதியில் போட்டியிடுவீங்களா? இல்லை நீங்கள் மட்டும் சோலோவாக வந்து போட்டியிடுவீங்களா? ஏன்னா 30-40% சொல்கிறீங்க, அதுக்காக தனியாக போட்டியிடுவீங்களா? நீங்கள் சொல்கிறது மாதிரியெல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் தேர்தலில் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் கட்சிக்கும் ஒரு தேர்தல் டேட் வச்சு, ஒருவேளை அப்படி ஒரு திட்டம் இருந்தால் நீங்கள் தனியாகவும் சந்திக்க தயாராக இருக்கீங்க. அதாவது நீங்கள் மட்டும் சோலோவாக வந்து இந்த தியேட்டரில் ஜனநாயகன் மட்டும் சோலோ ரிலீஸ் அந்த மாதிரி தியேட்டர்லையும் ஏங்க எல்லா சூழ்நிலையும் எதையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணுங்க. புரியுதுங்களா? ஆமா. ஒரு விஷயம், தேர்தல் ஆணையம் முடிவு பண்றது தானே தேர்தல். எங்க கட்சிக்கு மட்டும் விஜய் கட்சி
அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது, நாட்டு மக்கள் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா அந்த தேதியை மட்டும் ஒரு தனி தேர்தல் நாளை அறிவித்து அன்னைக்கு மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஒதுக்கி வைக்கிறதுல என்ன பிரச்சனை? இவங்க கூடலாம் சேர்ந்து கூட்டணி தான் வைக்கல, கூட்டம் போய் ஓட்டு போடுறதுக்கு என்ன? புரியுதுங்களா? எப்படி உங்களுக்கு மட்டும் தனி தேதி, அது மாதிரி உலக அளவுல இந்த தேதியை ஒதுக்கிடலாமா? என்ன உலக அளவுல ரசிகர்கள்லாம் வச்சிருக்கீங்க, சாரி இப்போ தொண்டர்கள் வேற வச்சிருக்கீங்க. ஏங்க உலக அளவுங்கிறத இப்போ இல்லைங்க, 2026 சிஎம், 2031 பிஎம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. புரியுதுங்களா? அந்த உலகளாவிய அப்படிங்கிறத அப்போ இருக்கிறது, அதை இப்போ கொண்டு வராதிங்க. எப்படி இந்த அமெரிக்க ஜனாதிபதி மட்டும்தானா, இல்லை அதை தாண்டி இந்த உலக அளவில் ஏலியன்ஸுக்கெல்லாம் ஏதாவது தேர்தல் நடத்தி கேலக்ஸி லெவலில் ஏதாவது அதிபர் அவர் அந்த மாதிரி திட்டம்லாம் இருக்கா? ஒரு விஷயங்க, சீரியஸாக எவ்வளவோ நான் வந்து நிருபர்களை சந்திச்சிருக்கேன். நீங்கள் மட்டும்தான் நம்மளோட வேவ் லென்த்துக்கு கரெக்டாக மைண்ட் செட்டப் ஆயிருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே எலுமினாட்டி டீம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்களோட கம்யூனிகேட்டர்லாம் யார் தெரியுமா? யாரு? ஏலியன்ஸ். ஓ, ப்ரிடேட்டர்ஸ். ஓஹோ, புரியுதுங்களா? எலான் மஸ்கோட டீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது விஜய், இந்த தமிழ்நாட்டில் இருந்து. வேற எந்த தமிழ்நாடாவது அவரோட பேசிகிட்டு இருக்கானா? மஸ்கோட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏங்க மலேசியாவில் ஒருத்தனுக்கு ரோடை தனியாக ஒதுக்கி ஒரு பாதையில் ஒரே ஒரு கார் மட்டும் போகிறதுக்கு கொடுக்குறானுங்கன்னா எப்படி கொடுப்பானுங்க? எதுக்காக கொடுப்பானுங்க? ஏலியன்ஸோட கனெக்டிங் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரிலாம் தனியான ஒரு டிராவல் நடத்துவாங்க. அதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேணாம். இல்லை, இதனுடைய பின்னணி தான் விஜய் அவர்கள் நேற்று பேசின பேச்சில் வீட்டை விட்டு வெளியே வா விஜய், வீட்டை விட்டு வெளியே வா விஜய்ன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வீடு எங்கே இருக்குன்னாவது தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ எல்லாருக்கும் வந்து வீடு பனையூரில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவருடைய வீடு இலுமினாட்டி அந்த ஏலியன்ஸ் லெவலில் வேற எங்காவது அந்த மாதிரியான இடங்களில் வச்சிருக்காரோ ஒரு வேலை? ஏங்க ஒரு விஷயங்க, 8 கோடி பேர் இருக்கிற வீடும் எங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஆமாம், புரியுதுங்களா? கூடு விட்டு கூடு பயிறுதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி ஒரு வீடு விட்டு வீடு பயிர்றா? வீடு விட்டு வீடா? ஹலோ, ஒரு விஷயங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. இல்லை, அப்போ விஜய் அவர்கள் வந்து அவர் வீட்லேயும் இருக்க மாட்டார், அவங்க அப்பா வீட்லேயும் இருக்க மாட்டார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் போய் இருப்பார் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதான் இந்த இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அப்பா வீட்டில் இருப்பாரா அம்மா வீட்டில் இருப்பாரா அப்படிங்கிறது மாதிரி இந்த கோபி நாயனார்னு பிஜேபியில். அவர் பேர் கோபி நாயனாரா? ஆமாங்க, அந்த கோபி நாயனார் தான் சொல்லியிருக்காரு. ஓ, நயினார் நாகேந்திரனா? சரி சரி, நயினார் நாகேந்திரன் அவர் பேர். கோபி நயினார்னா அறம்படத்து டேரக்டருங்க. இல்லை புரியல, அப்போ நான் தப்பாக பேசிகிட்டு இருக்கேனா? இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ நான் தப்பாக சொல்கிறேன். பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். ஏங்க அந்த ஏதோ ஒன்று அந்த நாயனார் இருக்கார்ல, புரியுதுங்களா? அவர் வந்து என்னன்னா த்ரிஷா வீட்டில் தான் எங்கள் தலைவர் படுத்திருக்காரு, அங்கேருந்து எந்திரிச்சு வாங்க அப்படின்னு பேசுறது இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு பாஜகவோட மாநில தலைவர் பேசுற பேச்சாங்க அது? ஐயோ, அப்படியே பேசிட்டாரு. அப்புறம் என்ன பேசி வச்சிருக்காரு? ஐயோ, அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதா? ரொம்ப கண்டனம் தெரிவிக்கணுங்க. இல்லை, அவர் 8 கோடி பேரையும் அவர் வீடுன்னு சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆகிதுன்னு சொல்லிட்டாருன்னு தெரியல. அவர் சொல்லியிருந்தா தவறு தான், அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தப்பு. இதெல்லாம் மோடி பார்க்க மாட்டேங்கிறாரு. இல்லை, இந்த 8 கோடி பேர் வீடும் சொல்லியிருக்காருல விஜய், இதில் ஸ்டாலின் அவர்கள் வீடும் வருதா? எடப்பாடி அவங்க வீடெல்லாம் இதில் சீமான் வீடு இந்த வீடெல்லாம் வருதா? எங்கள் தலைவனோட நிறைய ரகசியங்கள்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த ஹேலோமன் படம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லையே. சரி விடுங்க, தமிழில் ஜித்தன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஜித்தன் ரமேஷ்னு. ஆமாம், இருப்பார். ஆனால் எங்கேயாவது போகிறப்ப உருவம் மறைஞ்சிரும். புரியுதுங்களா? ஆமாம், மறைஞ்சிருவார், மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டார். இந்த மாதிரி 8 கோடி பேர் வீட்லயும் எங்க தலைவர் இருப்பாருங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்கிறது. எப்படி இருப்பாரு, யார் வீட்டுல இருப்பாரு, இதெல்லாம் கேள்வியா? இப்படி இருக்கிறவரை யாராவது சொல்ல முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? ஓ, அப்ப மறைஞ்சு தான் இருக்கிறாரு, ஒரு ஜித்தன் மாதிரி. புரியுதுங்களா? எங்க தலைவர் ஒரு ஜித்தன். ஜித்தன் ரமேஷ் தான், ஜித்தன் கிடையாது. எங்க தலைவரும் ஜித்தன் விஜய் தான். நாங்க இது வரைக்கும் ஜில்லா விஜய் தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப ஜித்தனும் விஜய் படம் ஆயிடுச்சா? ஏங்க படம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. ஆமா, அதாவது ஒரு மனிதன் இருந்து அவன் இல்லாம போறது அப்படிங்கிறது மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கேன். ஆமா, இல்ல நான் இந்த இறந்து போன விஷயத்த நான் மறுபடியும் கேட்க, சூரஜ் இறந்தார் இல்லையா, இந்த கரூர்ல 42 பேர் இறந்ததுக்கு தான் எந்த பொறுப்பும் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இது வரைக்கும் உங்க தலைவர் எங்கேயும் வந்து அதுக்காக ஒரு நீங்களாவது மௌன அஞ்சலி செலுத்தினீங்க.
அவர் எங்கேயுமே மௌன அஞ்சலியோ இல்லை வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலியோ அது மாதிரி எங்கேயுமே செலுத்தின மாதிரி பொது வழியில் நான் அது வரைக்கும் பார்க்கல. எதுக்குங்க பொது வழியில பார்க்கணும் புரியல. எங்க வீட்டுல எங்க அப்பா ஆத்தன் செத்து போயிட்டானா நான் தானே ஓரமா உட்காந்தாலும் துக்கம் என்னோட சேர்ந்ததுங்க. நான் துக்கமா இருக்கேன்னு சொல்லி ஊர்ல இருக்கிறவங்க அழுவுடா அப்படின்னு சொல்லி அழ வைக்க முடியுமா என்ன? அதுதான் நியாயம். இதனாலதான் கரூர்ல இருந்து பனையூருக்கு வந்து எல்லாரும் விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு போனாங்களோ. விஜய்க்கு ஆறுதல் சொல்லலாம். ஆமா, பனையூர் வந்து எல்லாமே சாப்பிடாம இருக்காரு, ரொம்ப இழைச்சு போயிட்டாரு அப்படின்லாம் வந்து சொன்னாங்களே. பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போனவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்து ஏங்க அவங்கள விட பாதிப்பு எங்க தலைவனுக்கு தான் இருந்தது. புரியுதுங்களா? என்ன மாதிரி பாதிப்பு? என்ன மாதிரி பாதிப்பா? வந்தவன் அத்தனை பேர் சொன்னான்ல, தலைவர் எவ்வளவு சோகத்துல இருக்காங்க சொன்னான்ல. இன்னைக்கு கூட அவங்க எல்லாரும் ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா உங்க தலைவர் எதனால சோகமா இருக்காரு? நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க கையில இருந்த காசு செலவு பண்ணிட்டோமே, பணம் போயிடுச்சேன்னு வருத்தப்படுறாரு. நேத்தை கூட சூரஜுக்கு 20 லட்சம் கிடைக்குமா கிடைக்காதா? நிர்வாகிகள் சந்திப்புக்குள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சூரஜ் எப்படி உள்ளர போனார்? நீங்களே சொல்கிறீங்க 4998 பாஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்ததே கம்மி தான். நிறைய பேருக்கு வந்து ஜுரம், உள்ளூர் விடுமுறை, அது இதுன்னு உள்ள நிறைய பேர் வரல. அதுக்கும் குறைவாக தான் வந்திருக்குன்னு உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமாரே சொல்கிறாரு. அப்போ சூரஜ் எப்படி உள்ளார வந்தார்? அப்போ எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் உள்ளார வந்திருக்காரு, அவர் இறந்து போயிருக்காருன்னா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமா? விஜயை பார்க்க தானே வந்திருக்காரு. விஜயை பார்க்க எப்படிங்க வரலாம்? இந்த போலீஸ்காரங்க பாதுகாப்பு என்ன கொடுத்தாங்க? உள்ளார விட்டுருவ கூடாதுல. பாஸ் இருந்தா உள்ளார போகணும்னு சொல்லணும்ல. அப்ப பாஸ் இல்லாம ஒருத்தன் வந்திருக்கா, இல்லாட்டினா பொய் பாஸ் வச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னா அந்த பொய் பாஸ் தானா? அந்த பொய் பாஸை எவன் கொடுத்தவன் அப்படின்னு அவனை பிடிச்சி விசாரிச்சு அவனை தூக்கி உள்ளார ஜெயில போட்டிருக்குமா வேணாமா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு கார்ட் பேஷண்ட், ஏற்கனவே வந்து அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ வந்து உங்க தரப்புல இருந்து சொல்றீங்க. ஆனா இப்படி பார்த்தா ஒரு மகாராஷ்டிராவில் அப்ப வந்து கூட்டத்தை காட்டுறதுக்காக அதர் ஸ்டேட்ல இருந்தெல்லாம் கூட ஆளா இருக்கிறீங்களோ? நாங்க திமுக காரன் கிடையாது, புரியுதுங்களா? பிஜேபி காரன் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழன் தான் இருக்கான், இந்திக்காரன் இறக்கடா ஃபுல்லா ஓட்டு நம்ம ஜெயிச்சு ஆகணும்னு அவனுங்க போடுற பிளானுக்கு மாதிரி, புரியுதுங்களா? அப்படி கிடையாது. தாவேக்காங்கிறது தனி பெரும்பான்மையில ஜெயிக்கக்கூடிய ஒரே ஆட்சி கட்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா பேரு மட்டும் தமிழக வெற்றி கழகம், ஆனா எல்லா ஸ்டேட்ல இருந்து ஆள் மட்டும் வரணும் உங்களுக்கு. அது என்னது லாஜிக்? அது நீங்க இந்திய வெற்றி கழகம்னு வச்சிருக்கலாம்ல. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் மொத்தம் உலக வெற்றி கழகம் அப்படிலாம் வச்சிருக்கணும். ஏங்க அவன் வந்தானா, சூரஜ் வந்தானா அவன் தலைவா படத்தை வந்து ஹிந்தியில பார்த்துட்டான். ஹிந்தியில அவன் தமிழா படத்தை பார்த்ததுனால அவன் வந்து இவன் நம்மால் தானே அவன் ஃபீல் பண்ணிட்டான். புரியுதுங்களா? அவன் ஷாருக் கான், சல்மான் கானையும் பார்த்ததோட அந்த கம்பேரிசன்ல எங்க தலைவர் விஜயும் பார்த்துட்டான். ஆமா, இந்த தலைவாவை ஹிந்தியில டப்பிங் பண்ணதுதான் தப்பு. தலைவா படத்தை எடுத்ததே முதல்ல தப்பு. தலைவா படம் எடுத்தது தப்பா? நான் சொல்றது அப்ப தலைவா படத்தை எடுக்காம இருந்திருந்தாலே பல இதை வந்து காப்பாத்திருக்கலாம் இல்லையா? நீங்க சொன்னது சரிதான். உண்மையிலேயே அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே நெகட்டிவ் ஆயிடுச்சு. அந்த நெகட்டிவா இன்ன வரைக்கும் அதை பாசிட்டிவா மாற்ற முடியாம நாங்க திணறோம். புரியுதுங்களா? இந்த எதிர்கட்சிக்காரன் அதை வச்சுக்கிட்டு தான் இன்ன வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எங்க ஜெயலலிதா அம்மாகிட்ட போய் நாங்க கையை கட்டிட்டோம், அப்படியே பயந்துட்டோம். அதாவது கம்யூனிட்டி பை எவனுக்காவது அறிவு இருக்கா என்னன்னு தெரியல. ஆமா, அந்த கொடநாடுங்கிறது ஒரு மலை பிரதேசம், அது குளிரும். குளிருக்கு எங்க தலைவன் கையை கட்டி நின்று பேசினாப்ல. ரைட் ரைட். நான் கூட தப்பா நினைச்சேன். குளிருக்கு ஒரு ஸ்வெட்டராவது வாங்கி போட்டு போயிருக்கலாம். இப்ப நீங்க சாதாரண ஒரு பனியன் தான் போட்டிருந்தாரு அன்னைக்கு. பாத்தீங்கல்ல எவ்வளவு குளிரும். அந்த குளிருக்கு கை கட்டினதுக்கு இவர் பயந்து போய் கை கட்டிட்டாருன்னு. குளிர்ல தான் கை கட்டி எங்க தலைவன் பயந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல, நாங்க எதுவும் அப்படி எதுவும் பார்த்தது இல்லை. பார்த்தது இல்லையே. பார்த்தது இல்ல. அதான் நாங்க போனாலே கிளம்பி போயிடுறாரு, பிரஸ் போனாலே. அப்புறம் நாங்கிறது அவர் பயப்படுறத பாக்குறது தெரியுதுங்களா? பிரஸ்ஸுக்காரங்க எல்லாம் சந்திக்க கூடாதுங்கிறது. ஓகே, பிரஸ்ஸுக்காரங்கள் எல்லாம் எங்க தலைவன் ஏன் தெரியுமா சந்திக்கல? ஏன் சந்திக்கல? அவர் பேசுறத போட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பேசாததை போடுறோம் நாங்க. அப்படிதான் நேத்தைக்கு கூட ஒரு சேலத்துல பேசுனது எல்லா மீடியாவும் லைவ் பண்ணிருக்கோம். பேசாதீங்க. இப்ப NDTV காரங்க போனானுங்க, வெளியில வந்து என்ன சொன்னானுங்க? பேட்டி எடுத்ததை ஒரு பேட்டியா கொடுத்தாங்க. பேட்டி எடுத்ததை பேட்டியா கொடுத்தானுங்க. ஆனா விருப்பமே இல்லை. யாருக்கு? புரியுதுங்களா? NDTV காரங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு தலைவனுக்கு. அதனால அவங்களுக்கு NDTVக்கு விருப்பம் இல்லையா இல்ல உங்க தலைவருக்கு? ஏங்க தலைவனுக்கு விருப்பம் இல்லைங்க. அதனால வந்து பேட்டி கொடுத்தாரு. ஆமா, இப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டாரு.
அவங்க இப்படிதான் பேட்டி எடுத்தாங்க, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஓ புரியுதுங்களா? இதை எதனால போய் போடுவாங்களா அவங்களுக்கு அவமானம் ஆயிராது? அவங்கள பார்க்கவே விரும்பல. ஆமா, எதனால அவர் அப்படி திரும்பி நின்று பேட்டி கொடுக்குறாரு? நேராவே கொடுத்துருக்கலாமே, போட்டுருவாங்கண்ணா. எங்க பத்திரிக்கை ஊடகங்கள் பொய் பிரச்சாரம் பண்றாங்க, ஒரு உண்மை பிரச்சாரமாவே இல்ல. புரியுதுங்களா? நாங்க சொல்றத எழுதுறானுங்களா, நாங்க சொல்றத பேசுறானுங்களா? நாங்க சொல்றத ஒரே ஒருத்தர் தான் போடுறாரு, பிலிப்ஸா? அது பிலிப்ஸ் சோனின்னு யாரு அவங்க? பிலிப்ஸ் சோனியா? ஏங்க ஃபீலிக்ஸ், ஃபெலிக்ஸா? ஃபெலிக்ஸ், ஜெரால்ட் ஃபெலிக்ஸ். ஆமா, அந்த ரெட் பிக்ஸ்னு ஒன்னு வச்சிருக்காருல, அவர்தான் நம்ம தலைவர் என்ன சொல்றாரோ அப்படியே இப்படி போடு அப்படின்னா அப்படிதான் போடுறாரு. அவர் மட்டும்தான் இந்த பத்திரிகை சமுதாயத்திலே எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரே ஆளு. மத்தவங்க எல்லாருமே அகைன்ஸ்டா வேலை செய்யறாங்க. இந்த புதிய எங்க தலைவர் கக்கூஸ்ல இருக்கிறது வரைக்கும் தான் காட்டல, மத்தது எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்கான். ஆமா, புதிய தலைமுறை உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறதா சொல்றீங்க. ஃபேவரா இருக்குங்கிற பேர்ல அவன் காலி பண்றாங்க. தலைவர் இத்தனை மணிக்கு இங்க வராரு, இத்தனை மணிக்கு இங்க அது எல்லாத்தையுமே சொல்லலாமா? மறைச்சு வச்சு சொல்லணும்ல. அவனாலதான் எங்க தலைவர் திருச்சா வீட்டுக்கு போறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னங்க நீங்களே சொல்றீங்க, நயினார் நாகேந்திரன் எல்லாம் கோச்சிக்கிட்டீங்க, இப்ப நீங்க சொல்றீங்க. ஏங்க நான் கோச்சிக்கிட்டு, ஏங்க ஒரு விஷயங்க, விஜயும் திருசாவும் காதலிச்சார்கள் உண்டா இல்லையா? எப்போ? கில்லி படத்துல காதலிச்சாங்கல்ல, ஒரு நடிகை. அதைத்தான் சொல்றேன் நானும். படம் சம்பந்தம் திருப்பாச்சியில தான் காதலிச்சாங்க. அதுக்கு பிறகு அடுத்த படம் அந்த குருவில எல்லாம் காதலிக்கல. இல்ல எனக்கு தெரியல, அதுக்காக கேட்டேன். லியோல என்ன பண்ணாங்க? லியோல என்ன பண்ணாங்க? லியோல டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா? ஏங்க ஒரு விஷயங்க, அது அவர்கள் பர்சனல். ஓகே, காதலிப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. எது படத்துல வர்றது பர்சனலா? படத்துக்குள்ள இருக்கிறது தான் நான் கேட்கிறேன். அதைத்தாங்க நானும் சொல்றேன். படத்துல இருக்க இப்ப சினிமாவுக்கான பேட்டியா இல்ல அரசியலுக்கான பேட்டியா? அரசியலுக்கான பேட்டி தான். அப்ப அரசியலுங்கிறப்ப சினிமாவை பேச வேணாமே. அப்ப ஆனா ஏதாவது உங்க தலைவர் பேசினாதானே நாங்க பேச முடியும். அவர் எதுவுமே பேச மாட்டாரு. கேட்டா நீங்க சொல்றீங்க ரெட் பிலிக்ஸ் மட்டும்தான், ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் மட்டும் தான் போடுறாருன்றீங்க. எதுவுமே பேச மாட்டாரு. எதுவும் பேசாம தான் இப்ப 26 நிமிஷம் பேசுனது. இப்போ இந்த பத்திரிகையில எல்லாம் பாருங்களேன். அதான் 26 அட்ட படம் வரைக்கும் யாரு வர்றா? அவர் தான் வர்றாரு. என்ன பேசிருக்காரு? ஆமா, அதுல இன்னொரு விஷயம் கேட்கணும். ஏதோ பொலிட்டிக்கல் பாம் போட்டேன், இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அதான் வெடிக்குது அப்படின்றாரு. என்ன அப்படி பாம் போட்டாரு? அதான் எங்க வெடிக்குது? அதான் நாட்டு மக்களும் எவ்வளவு அறியாமையில் இருக்காங்கன்னு தெரியுதா? பாம் அப்படிங்கறத ஒரு ஈழத்தமிழன் அவனுக்கு தெரியும். ஈழத்துல போர்ல எப்படியெல்லாம் பாம்பு வெடிக்கும் அப்படின்னா அதோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியும். 2ஆம் உலக போர்ல நாகாசாகி ஹிரோஷிமாவில் பாம்பு போட்டாங்கல்ல, அந்த ஜப்பான் மக்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? பேர்ல் ஹார்பர் அட்டாக்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அமெரிக்காக்காரனுக்கு பாம்புனா என்னன்னு தெரியும். ஏன் இங்க நம்ம இந்தியாவில் பல்வாமா அடிச்சானுங்களா, அந்த மக்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அளவுலையும் பாம்புனா என்ன தெரியுமா? பாம்பு நல்லா சுண்டலை சாப்பிட்டுட்டு போடுறது மட்டும்தான் இவங்க நினைச்சிட்டு இருப்பானுங்க பாம்புன்னு. இந்த நாட்டு மக்களும் எதை பாம்புன்னு நினைச்சிட்டு இருக்கு. புரியுதுங்களா? சாப்பிட்டுட்டு விடுறதுக்கு பேர் பாம்பு இல்ல, அதைத்தான் பாம்புன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எங்க தலைவன் பேசுறது அந்த பாம்பு இல்ல. எல்லா கட்சியும் ஒண்ணு கூடி ஒன்னா சேர்ந்து எங்களை தோக்கடிக்கணும் பிளான் பண்றானுங்களே. நாங்க போட்ட ஒரு பாம். புரியுதுங்களா? என்ன பாம்? என்ன பாம்? அதான் என்ன பாம்னே தெரியல. போட்டோன்றீங்க, என்ன போட்டீங்க? வெடிக்காம வெடிச்சிருக்கு தெரியுமா? என்ன வெடிக்காமலே வெடிச்சிருக்கு? வெடிக்காம வெடிச்சதுன்னா உங்களுக்கு பாம்புன்னா அப்படியே பிளஸ்ட் ஆகி அப்படியே நெருப்பு கங்கா புலந்து அப்படிதான் பார்த்திருப்பீங்க. புரியுதுங்களா? இது சைலண்ட் பாம். புரியுதுங்களா? சத்தம் வராது, ஆனா வெடிச்சது உள்ளார அந்த சலசலப்பு இருந்துகிட்டு இருக்கும். அப்படியே எல்லாரும் ரத்தமும் சதியமா பிச்சு பிணறி ஓடிட்டு இருப்பானுங்க. போட்டோம்ல. காங்கிரஸ்காரன் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கானுங்க? என்ன கண்டிஷன்ல இருக்காங்க? கூட்டணியிலோட சேரணும்னு இவனுங்க சீட்டு ஈட்டுக்குன்னு என்ன மாதிரிலாம். விசிகே என்னாச்சு? எல்லாம் எப்படி நின்றுட்டு இருக்காங்க? எப்படி நின்றுட்டு இருக்காங்க? எல்லாம் அறிவாலயத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாம் அறிவாலயத்தில் நிற்கிறாங்களா? அங்க உள்ளார நடக்கிற அதுதான். புரியுதுங்களா? அந்த உள்ளார நடக்கிற உள்குத்து உங்களுக்கு தெரியல. ஆமா, இது உள்குத்து மாதிரி சைலண்டா உள்ளர போட்ட பாம். அப்புறம் இவ்வளவு நேரம் என்னங்க சொல்ற? முதல்ல இந்த இந்தியாவில் பாம்புங்கிற ஒரு வார்த்தையை அரசியல்வாதி எவனாவது பேச முடியுமா? பேச முடியாது.
பாம்புங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாவே இந்திய இறையாண்மைக்கு எதிரான வார்த்தை அப்படின்னு தூக்கி உள்ளார போட்டுருவாங்க. தெரியுமா? அவ்வளவு தைரியமா ஒருத்தன் பேசுறான்னா அது யாரு? உள்ளார போட்டாலும் போடு, நான் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தன் பேசுறான்னா அந்த தலைவன் யாரு? விஜய். விஜய் தான். விஜயை தவிர வேற எவனாவது பேச முடியுமா? ஆனா இப்படி ஒரு பாம்பு போட்டதுக்கு பிறகும் எந்த ஒரு கட்சியும் உங்க கூட கூட்டணி வைக்கணும்னு வரமாட்டாங்களே. இப்போ வரைக்கும் சொல்றீங்க விசிகா காங்கிரஸ்லாம் சொல்றீங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. ஒரு மன்சூர் அலிகான் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, வரலாம். டி ராஜேந்தர், அவர் லட்சிய பாக்கியராஜ் வரமாட்டாங்க. அதான் இன்னும் கூட்டு சேருங்களேன். சரத்குமார் வர முடியாது, பாஜகவுக்கு போயிட்டாரு. ஏங்க எங்களுக்கு திமுக வேணான்னு சொல்றோம், அப்புறம் என்ன இவங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? யாருமே வேணான்னா வேணான்னு சொல்ல வேண்டியது, வந்தா வரலாம் இல்லையா, பதவி தரலாம். அது எப்ப சொன்னோம்? அது எந்த மீட்டிங்ல சொன்னோம்? முதல் மாநாட்டுல சொன்னோம். எவனும் வரல இல்ல. இப்ப வரலன்னு தனியாவே வந்துடுறோம் அப்படின்றீங்க. அதுல வேற 1% சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு 1% வாங்க முடியுமான்னு பேசுறீங்க. எவனுக்காவது வக்கு இருந்திருக்கா? சீரியஸா கேக்குறேன். எங்க தலைவர் இப்படிதானே கேட்டாரு, திராணி இருக்கா அப்படின்னு தானே கேட்டாரு. உங்களுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்ச பல பேர் 1%லாம் வாங்கிட்டாங்க. நாங்க 30%ங்கிறது எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. சீமான் 8%க்கு மேல. நீங்க பேர் சொல்லலைன்னா சீமானை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவீங்களா? சீமான் பேர் சொல்ல மாட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் உங்க தகுதிக்கே ஆள் கிடையாது. உண்மைதாங்க. உங்களுக்கும் விட்டா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி நீங்களே சொல்லிப்பீங்க. எங்கேயாவது திமுக எங்கேயாவது தாவேக்கா ஒரு போட்டின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு இடத்துல. அதத்தான் திருப்பி சொல்றாங்க. அவங்க பயந்து போய் எங்க பேரை சொல்றதுக்கே அவங்களுக்கு பயப்படுறாங்க. அவங்க பயப்படுறாங்க. பேரை சொல்லி ஏதாவது பேசுனா ஏதாவது நடந்துருமோ, இந்த ஜென்சி கிட்ஸ் ஏதாவது பண்ணிடுவானுங்களோ அப்படிங்கிற அந்த பயம் ஏற்படுத்தி வச்சிருக்கு திமுக. எங்களை பத்தி பேசாத. நீங்க பாஜக பேரை சொல்ல மாட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்ல மாட்டீங்க, நாம் தமிழர் பேர் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் பயம் இல்லையா? ஹலோ, எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லி? களத்துல நீ இருக்கிறவனை பத்தி பேசு, ஜெயிச்சவனை பத்தி பேசணும். இப்பைக்கு ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறவன் அப்படிங்கிறது திமுக காரணங்க. புரியுதுங்களா? இப்ப இவங்கெல்லாம் தோத்து போனவங்களை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? எங்க தலைவர் பேசினாரு, அதானே சொன்னாரு. நீங்க புரியல எனக்கு. நீங்க எப்படி வந்தோடனே ஆட்சியை பிடிச்சிருவீங்களா? எல்லாரும் இதே தான் கேட்குறாங்க. வந்தோடனே ஆட்சி பிடிப்பீங்களா? வந்தோடனே அதில் இன்னொன்று முக்கியமாக கேட்கணும். இந்த 5000 ரூபா கொடுத்ததுக்கெல்லாம் பேசினார். நான் வந்ததுனால தான், அந்த என்னுடைய அரசியல் தாக்கத்தினால தான் இந்த 5000லாம் கொடுக்குறாங்க, இன்னும் கூட கொடுப்பாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிடுங்க, எல்லாம் நம்ம காசு தான். இதெல்லாம் விஜயகாந்த் அப்போவே சொல்லிட்டார் 2006லேயே. அதுக்கு மேலே அவர் கூட விஜயகாந்துக்கே சொல்லி கொடுத்தது எங்கள் தலைவர். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. உருவாக்கம் எங்கள்கிட்ட இருந்து அந்த வார்த்தையை உடனே சொல்றது. இது விஜயகாந்த் சொன்னாரு. விஜயகாந்த் எங்க தலைவர் ஒரு படத்துல ஒன்னா நடிச்சாங்க தெரியுமா, செந்தூர பாண்டியன்னு. அந்த ஷூட்டிங் டைம்ல எங்க தலைவர் சொல்லாரு அவர்கிட்ட. ஆமா, மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கினாலும் எப்படி பேர் கூட அதனாலதான் விஜயகாந்த்னு வச்சுக்கிட்டாரு. அவர் விஜய்னாலதான் பேரே அப்படி வச்சுக்கிட்டாரு. விஜயோட தீவிர ஃபேனா இருப்பார் போல் இருக்கு விஜயகாந்த். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏங்க ஒரு விஷயங்க இல்ல, நான் எதுவும் இல்லைங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. விஜயநகரம் பேரரசுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. திருமலை நாயக்கர் மன்னர்கள் அப்படின்னு அந்த வம்சாவளியில வந்தவர் தான் எங்க விஜய். அதே வம்சாவளியோட தொடர்புடைய விஜயகாந்த். தமிழர்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க பார்த்தா தெலுங்கால்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா. இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்கலாம் அப்படியே தூய தமிழர்களா? நான் அதை சொல்ல வரல. நீங்க தமிழ் அப்ப ஏங்க வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடு. மற்ற எந்த மாநிலத்திலும் எவனும் போய் மற்ற மாநிலத்துல எல்லாம் போய் நீங்க உங்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் தான் பப்பு வேவும். இங்க மட்டும்தான் எல்லாரும் பப்பு வேவும். புரியுதுங்களா? இல்ல அது பரவாயில்ல. பணத்தை வாங்கிட்டு செவுள்ளையே விசில் ஊதுங்கன்னு சொல்றாரு. எல்லாம் சரியா? அதெல்லாம் நல்ல ஒரு அவருக்கு அழகா. செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காரு? விசில் சின்னம் வாங்கியிருக்கோம், அங்கங்கே ஊதாதீங்க, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க, இதனால கூட இரிட்டேட் ஆகி விசிலுக்கு ஓட்டு போடாமல் போயிடுவான்னு அவர் எவ்வளோ அக்கறையில் சொல்கிறாரு. ஏங்க அவர் அக்கறையில் சொல்லலை, விசில் சத்தத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கான வயசில் இல்லை அவர். வயசாகி போய் காது ட்ரம் ரொம்ப லூஸாக இருக்குது. பக்கத்தில் நின்று ஊதுனா டர 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 டரன்னு அவருக்கு டர டர டரன்னு கேட்குது. தகர டப்பாவை தேய்க்கிறது மாதிரி அவருக்கு இடையூறாக இருக்குது. புரியுதுங்களா? அவர் முதல்ல போய் இஎன்டி ஆஸ்பத்திரியில் போய் காதை செக் பண்ணணும். ஆமா, எங்க தலைவன் சொல்றதுன்னா அது சரி, மத்த எவன் சொல்றதையும் கேட்க கூடாது. புரியுதுங்களா? இப்ப விசில் ஊதணும். ஏன் எடுத்துட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. அது என்ன, எப்போதுமே எங்க கையில. புரியுதுங்களா? இது விசிலோட தான் இப்ப எங்கனாலும் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஏங்க ஒட்டி பிறந்தது மாதிரிங்க, புரியுதுங்களா? ரெட்டை பிறவிகள் ஒட்டி பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆமா. கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்தான்னு சொல்லுவாங்க. இப்ப விசிலோட தான் எங்க. இந்த விசில் சின்னமே ஒரு ராசி இல்லாத சின்னம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அதுவும் ஒரு சங்கு மாதிரி தான். சங்கு ஊதி அனுப்பிச்சிருவாங்க. ஏற்கனவே தமிழறிவு மணியன்னு ஒரு தலைவர் கொடுத்தாங்களாம், அவர் எங்கேயும் டெபாசிட்டே வாங்கலை. அந்த மாதிரி விசில் பத்தி மயில்சாமி அந்த சின்னத்தை வாங்கி எலெக்ஷன்ல நின்று செத்தே போயிட்டாரு. அதான் சொல்றேன். அந்த இதெல்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரியான ஒரு சின்னத்தை வாங்கி வச்சுக்கிட்டு விசில வேற சின்ன பசங்கள்ட்ட கொடுத்து ஊத சொல்லிட்டு அது அதெல்லாம் வந்து மயில்சாமி கிட்ட ஆவிய பூந்து எல்லாம் கேட்டாச்சு. கேட்டீங்களா? ஆமா, இந்த திருப்பு நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு அண்ணன் சொல்லிட்டாரு. மயில்சாமி என்ன எப்பவோ சொல்லிட்டாரு. பேசுனீங்களா நீங்க? எல்லாம் பேசணும், எல்லாம் கேட்டு எல்லாம் பேசிட்டோம். இப்ப ஏதாவது யாரு அவரோட ஆவிட்ட பேச முடியுமா? எப்ப பேசினாலும் அவர் பேசுவாரு. கேட்டு சொல்லுங்களேன். என்ன அவர் தொகுதி தான். என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. என்ன அவர்கிட்ட கேட்கணும்? கொஸ்டின் விசில் சின்னம் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த சின்னம் அவருக்கு ஆபத்தா ஆபத்து இல்லையா? அவருக்கு விசில் கொடுத்தப்ப என்ன நடந்துச்சு? அண்ணா அண்ணா ஆமாண்ணா, ஆனந்த பூங்காற்றுலண்ணா. கேட்ட குரல் மாதிரி இருக்குண்ணா. அதாண்ணா, அதை தான் சொல்கிறேன். எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கேன். ஆனந்த பூங்காற்றில் நம்ம முத சந்திச்சோம்லண்ணா. நந்தகுமார்ண்ணா. நந்தவனம் நந்தகுமார். ஆமாண்ணா. ஆமாண்ணா, அப்போ ஜிடி நந்துண்ணா. ஆமாண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ நான் எதுக்காக உங்களை கூப்பிட்டேன்னா, இது இப்போ இந்த தளபதி இருக்கார் இல்லையா, என்ன ஸ்டாலின் இல்லைண்ணே தளபதி, நான் விஜய் சொல்கிறேண்ணே. விஜய் தளபதி, இளைய தளபதி விஜய். அவர் தானே சொல்கிறேன். அவர் வந்து இப்போ தேர்தலில் நிற்கிறாருண்ணே. நீங்கள் வாங்கின சின்னம் இருக்கு இல்லையா, விசில் சின்னம், அதைத்தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது நீங்கள் நின்று தோத்துட்டீங்க இல்லையா, அதே மாதிரி இவர் தோப்பாரா ஜெயிப்பாரா அப்படிங்கிறது கேட்குறாங்கண்ணே. நீங்கள் வந்து சொர்க்கத்தில் கடவுளோட பக்கத்தில் இருக்கிறீங்க. ஆமாம், இங்கே நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும். ஆமாம், இவர் ஜெயிப்பாரா தோப்பாராண்ணே? என்னங்கண்ணா? என்னண்ணா? அப்படியாண்ணா? சரிங்கண்ணா. நன்றிண்ணா. ஏதோ கடைசியாக அவர் பேசும்போது ஷாக்கிங்காக சொன்னார். ரொம்ப உங்களுடைய குரலே அப்படியே இறங்கிருச்சு. என்ன விஜய் தோத்துருவாருன்ட்டாரோ? ஏங்க, தோக்கிறதுங்கிறது விஜய் சரித்திரத்திலே கிடையாது. இத்தனை படம் நடிச்சிருக்காரு, ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க தோத்து போன படம்னு. ஒரு படம் அப்புறம் சொல்லிடுவேன். நான் சொல்லிடுவேன். சொல்லுங்க நீங்க. அதாவது எல்லாம் சொல்லலாம், புரியுதுங்களா? கண்ணு தெரியாதவன்ட்ட பேசுறது மாதிரி பேசாதீங்க. சொல்லலாம். கண்ணு தெரியாதவன்ட்ட பேச, காது கேட்காதவன்ட்ட பேசுது, அதான் சொல்ல வந்தேன். சொல்லுங்க. உங்களுடைய படம் சுறாவே ஒரு ஃப்ளாப் பண்ணுவாங்க, இப்போ வந்த பீஸ்ட் ஃப்ளாப்பும்பாங்க. ஏன் தலைவாவே அவரே ஒத்துட்டு இருக்காரு. கரெக்டான நேரத்தில் வந்தால் ஓடி இருக்க வேண்டிய படம்னு அவரே ஒத்துக்கிட்டது. நல்லா ஒன்று தெரிஞ்சு படங்கள் அப்படி கிடையாது. விஜயகாந்தோட நீங்க தியேட்டர்ல ஆள் இல்லைங்கிறதுனால இப்படி சொல்றீங்க. தியேட்டர்ல ஆள் இல்லைனாலும் டிக்கெட்லாம் வாங்கியிருக்கோம், அது தெரியுமா? ஆள் இல்லைனாலும் படம் ஓடி இருக்குன்றீங்க. ஆமா, தியேட்டரை விட்டும் படம் ஓடி இருக்கு. தியேட்டரை விட்டு ஓடி இருக்கா? தியேட்டர்ல படம் ஓடி இருக்குங்க. வெறும் தியேட்டரா இருக்கும், படம் ஓடும். ப்ரொடியூசர்ட்ட நாங்க சொல்லிடுவோம், புரியுதுங்களா? படத்தை இட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். படத்தை இட்டு கொடுப்பியா, கமிட் ஆகிறப்ப நாங்க பேசிடுவோம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஊர்ல ஊழலை ஒழிச்சிருவேன், அதை ஒழிச்சிருவேன்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா வந்து நீங்களே வருமானத்தை மறைச்சி, அந்த புலி படத்துல சொல்றோம் 1.5 கோடி ரூபாய், 15 கோடி ரூபாய், 1.5 கோடி ரூபாய் எல்லாம் மறைச்சு இப்போ பெனால்ட்டி ஃபைன் வர போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஒரு வழக்கமா ஆளுங்கட்சியை தான் நீங்க வந்து வரி கட்டலைங்கிறத சொல்ல வர்றீங்க? ஆமா, வரி கட்டல, வருமானத்தை மறைச்சிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய கிரைம். வரி கட்டலன்றது ரெண்டாவது, நீங்க சம்பாரிச்சிட்டு அதை நான் சம்பாதிக்கவே இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கிரைம். நீங்க ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கினீங்க, டாக்ஸ் கட்ட முடியாதுன்னு வந்து கோர்ட்டுக்கு போறீங்க, அது வேற. அது லீகலா வந்து கட்ட முடியாதுன்னு சொல்றீங்க. அது ஒரு இந்திய பிரஜையா உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஆனா ஒரு சம்பாரிச்ச பணத்தை, வாங்கி வச்ச பணத்தை நான் வாங்கவே இல்லைன்னு மறைக்கிறது, அதாவது பொய் சொல்றது வேற, உண்மையை மறைக்கிறது வேற. நான் பொய் சொல்றத கூட ஏத்துப்பேன், ஏதோ சூழ்நிலை. நீங்க ஒரு கூட பொய் சொல்றீங்க, ஏத்துக்கிறேன். நான் உண்மையை மறைக்காம பேசிட்டு இருக்கீங்க இது வரைக்கும். அதனால நீங்க என்ன வக்கீலா? இல்ல கேக்குறேன், நீங்க நிருபரா வக்கீலா? நான் நிருபர் வக்கீல் மாதிரி பேசுவேன்னு வச்சுக்கிடுங்களேன்.
இல்லை சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் வந்து என் தலைவனோட உண்மை முகம் உங்களுக்கு தெரியாது, புரியுதுங்களா? எதுக்கு நாங்கள் கணக்கு காட்டணும்? சம்பாதிக்கிறதுக்கு எவனாவது சப்போர்ட் பண்ணானா? ப்ரொடியூசர் பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தானா? இல்லை நடிக்கிறப்ப இப்படி நடின்னு சொல்லி கொடுத்தானுங்களா? என்ன சப்போர்ட் பண்ணாங்க? இந்த நாடும் இந்த அரசாங்கமும் எதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? எனக்கு எங்க தலைவனுக்கு என்ன பண்ணாங்க? ஒரு இலவும் பண்ணல. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சம்பாரிச்சது இவ்வளவுதான், இதை பார்த்துக்குங்க அப்படின்னு போய் காட்டி எதுக்கு? வரிங்கிற பேர்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுக்கா? எதுக்கா வரி கட்டல தெரியுதா? எதுக்கா வரி கட்டல சொல்லுங்க. ஒரு விஷயங்க, இது வரைக்கும் கட்டணும்ல, அந்த வரி ஏதாவது மக்களுக்கு கொடுத்துருக்காங்களா? எல்லாருமே நீங்க பதுக்கி சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்க. அப்படி சொல்லிட்டீங்க. விஜயனுடைய பல படங்களுக்கே வரி விலக்கு கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாட்டில் கலைஞர் முதல்வராக இருந்த போது தமிழில் டைட்டில் வச்சாலே வரி விலக்கு இருந்துச்சா இல்லையா? இப்போ அதெல்லாம் எங்கேருந்து வருது சொல்லுங்க? நம்ம கட்டுற வரி பணத்தில் தானே வருது. என்னங்க புரியல நீங்க சொல்றது? அதாவது இல்லை, இது அவர் பாட்டு வேற போடுறாரு, வரான் ஆதி வரிப்புலி ஜாதின்னு. வரிப்புலியெல்லாம் வரி கட்டியிருக்காரா? வரிப்புலின்னு பாட்டெல்லாம் இது பாருங்க, இப்போ வேற ஒரு நகைச்சுவையா இருக்கு பாரு. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி எங்க தலைவர் இருந்து வரி கட்ட கூடாதுங்கிறத தெளிவா நிக்கிறாப்புல, அத வந்து கேலி பேசிட்டு இருக்கீங்களா? ஓஹோ, அப்போ ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா யாரும் வரி கட்ட தேவையில்லைன்னு எடுத்துக்கலாமா? கட்ட வேண்டிய தேவையே கிடையாது. எது கட்டணும்? அவன் சம்பாதிக்கிறத அவன் வச்சுக்க. ஏங்க ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க வரியே கட்ட வேண்டியதில்லை. இப்ப நீங்க காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில் நான் இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டீங்கன்னா சப்பாத்திக்கு வரி கம்மி, இட்லிக்கு வரி ஜாஸ்தி. ஓ, தெரியுமா? எனக்கு இந்த விஷயமே எனக்கு புதுசாக இருக்குது. அப்படியா? எல்லாம் ஃபுட்டு தானே, எல்லாம் ஃபுட்டுன்னு அப்படி கிடையாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி போடுவானுங்க. அந்த பில்லை எடுத்து பாருங்க. அதே ஹோட்டலில் சப்பாத்தியை சாப்பிடுங்க, அதோட ஜிஎஸ்டி எடுத்து பாருங்க. ரெண்டுத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் வருதுன்னு. அவ்வளோ இருக்குது வித்தியாசம். ஏன்? ஓ, இந்தி திணிப்பு மாரி சப்பாத்தி திணிப்பு பண்ணுறாங்களா இங்கே? ஏங்க பக்காவா இருக்கிற தமிழன் எல்லாத்தையுமே அடிச்சு ஒழிக்கணுங்கிறதுல தெளிவா வேலை செய்யறாங்க. அது நிர்மலா சீதாராமன் எது நம்ம கண்ணை வச்சுக்கிட்டே நம்மளை குத்துறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் நடத்துறாங்க. அவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு எவன் பண்ணுவான்? எவனுக்காவது தெரியுமா? இட்லி ஜாஸ்தி, வரியில சப்பாத்தி கம்மியா கொடுக்குறானுங்க. அதுக்காக நம்ம எல்லாம் சப்பாத்தியை சாப்பிட முடியும்? இது பரவாயில்ல. பேசும்போது குழந்தைகள்லாம் எனக்காக பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்கிறாரு, இதெல்லாம் நல்லா இருக்கா? விசில் ஊத சொல்கிறது, குழந்தைகள் எனக்காக பிரச்சாரம் பண்ணணுங்கிறது விட்டா அப்புறம் குழந்தைகள் ஓட்டு போடணும்னு சொல்லுவார் போல. என்னங்க இதெல்லாம்? ஐயோ, என்னத்த சொல்கிறதுனே தெரியல. ஏங்க எம்ஜிஆர் செத்து போயிட்டாருங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஆயா கிட்ட போய் கேளுங்க, எம்ஜிஆர் செத்துட்டாரான்னு. இல்லம்பா. புரியுதுங்களா? புரியுது. ஏன்? அந்த கனவுலே வாழ்ந்துட்டு இருக்காங்க, எம்ஜிஆர் இருக்காருன்னு. அதே மாதிரி கலைஞர் செத்துட்டாரு அப்படின்னாலும் எவனுக்கும் தெரியறது இல்ல. இன்னமும் அவங்க எல்லாருக்குமே சொல்லி புரிய வைக்கிறதுனா யாரு? எந்த கட்சியிலேயாவது இது வரைக்கும் குழந்தைகள் அணி அப்படின்னு ஒரு அணியை கிரியேட் பண்ணிருக்கானுங்களா? இல்ல, இது வரைக்கும் இல்ல. எங்க கட்சியில ஏன் அதை கிரியேட் பண்ணோம்? ஏன்னா இருக்கிறது எல்லாமே குழந்தைகள் தான். ஹலோ, எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்க எல்லாமே விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்குது. இப்போ உங்க வீட்டுல உங்க குழந்தை வந்து விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அதை அடம் பிடிக்க கூடாது, அழக்கூடாதுன்றத போடுறேம்மா அப்பா போடுறேன்னு சொல்லுவேன். அப்போ பொய் சொல்றீங்க. நேர்மையா உண்மையா நடக்கிறதுக்கு இல்ல. ஒரு பெத்த குழந்தைகிட்டே நேர்மையா நடக்கிறதுக்கு இல்லைன்னா தமிழக மக்கள் எந்த அளவுக்கு தரங்கட்டவங்களா மாறி இருக்காங்கன்னு தெரியுதுங்களா? அப்படிலாம் என் பிள்ளைன்னு சொன்னா முதுகுலயே 2 போடுவேன். முதுகுல போடுவீங்களா? திமுக காரன் காசு இவ்வளவு தூரம் வேலை செய்யுது. பெத்த குழந்தையே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு திமுக காரன் காசு கொடுத்துருக்கானா பாத்துக்கங்க. சரி, நீங்க கொடுக்க வேண்டியதானே, நீங்க எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? ஏங்க அவங்க கொடுக்குற காசு எல்லாம் நம்ம காசு தானே. வாங்கி வச்சுக்கலாம், வாங்கி வச்சுக்கணும், புரியுதுங்களா? வாங்கி வச்சுட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும். விசில் சின்னத்துக்கா? ஆமா. எல்லாம் கெட்ட வார்த்தையில மடக்கு ஊதி அப்படின்னா அது வந்து விசில், மடக்கூதி அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனமான இது. புரியுதுங்களா? இது புரியாம எங்களுக்கு கிடையாது. இல்லை, அப்படி சொல்லும் போது உங்களுக்கு மனசு புண்படலையா? விசில தமிழ்படுத்தி மடக்கு ஊதின்னு சொல்லும் போது வருத்தமா இல்லையா? புரியல. எதுக்கு வருத்தப்படணும்? வருத்தங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதுங்க. புரியுதுங்களா? என்ன, நான் வந்து இதை விசிலா பார்க்குறேன்,
இதை மடக்கூதினா அது மடக்கூதி தான், புரியுதுங்களா? ஆனா மத்தவன் கேட்கிறப்ப அது மடக்கூதினா அவனோட நினைப்பு வேறையா இருக்குது, புரியுதுங்களா? ஆமா, என்னைக்குமே தாவேக்காரன் தப்பா பார்க்க மாட்டான், எதையும் தப்பா பார்க்க மாட்டீங்க. ஆமா. சரி, அது என்ன நேத்தைக்கு சேலத்தில் இது பண்ணும்போது அந்த சேலம் மாவட்ட செயலர் வேல்லாம் கொடுக்கும்போது சல்யூட்லாம் அடித்து வேல்லாம் என்ன அது வேல் அப்புறம் சாட்டை வேற கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் செங்கோல் கொடுக்குறத பார்த்துருக்கோம். வேல் கூட பரவாயில்ல, அங்கங்கே இப்போ முருகரை வச்சு அரசியல் நடக்குது. உங்களுக்கு சாட்டை அதெல்லாம் என்ன? உங்களுக்கு செங்கோல்னு சொல்றீங்களே, ஜெயலலிதா அம்மா வந்து எம்ஜிஆர் கிட்ட ஒரு செங்கோல் கொடுத்தாங்க. அந்த செங்கோல் இப்ப எங்க இருக்குதுன்னு எவனாவது ஒருத்தன் சொல்லுங்களேன். அந்த கொடுத்த செங்கோல் எங்கடா இருக்குது? தெரியல. எங்க நான் கேக்குறேன், எவன்கிட்ட இருக்குது? எனக்கு தெரியும். எங்க இருக்கு சொல்லுங்க. சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிற சேட்டுக்கிட்ட இருக்குது, அடமானம் வச்சிருக்காங்க. யார் வச்சது? யார் வச்சதா? ஏடிஎம் கேட்கறாங்க. எவனாவது திருப்பி இருக்கானா? இன்னும் திருப்பலன்றி. அங்கதான் இருக்கா? சிந்தாதிரிப்பேட்டையில தான் இருக்கா? இப்போ எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே 10 வருஷம் ஆச்சு. ஓ, உங்களுக்கு தெரிஞ்ச 10 வருஷம் ஆச்சு. ஆமா. இந்த ரகசியத்தெல்லாம் எவனாவது வெளியில சொல்றானா? அந்த செங்கோல் எங்க இருக்குன்னு இது வரைக்கும் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு எவனாவது ஒருத்தன் கேட்டானா? யாரும் கேட்கலையே. கொடநாடுல அவ்வளோ ரகசியம் நடந்தது, இது வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசுறானா? விஜய் கை கட்டினது தான் பேசுறாங்க கொடநாடு பத்தி. கொடநாடுனா எதை பத்தி பேசுறாங்க? விஜய் கை கட்டி பேசினார். அப்ப அங்க நடந்தது எதுவுமே தெரியாது. அந்த அம்மா வாழ்ந்த வீடு என்னவா இருக்கு இப்ப அப்படின்னு அதுல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே பேச மாட்டாங்க. அப்ப என்ன நடக்குதுங்க? பேசிக்கா ஓன் தப்ப நான் காட்ட மாட்டேன், ஏன் தப்ப நீ காட்டாத அப்படின்னு சமரசம் பண்ணிக்கிறாங்க. இப்ப தெரியுதா எங்க தலைவன் ஏன் தன்னந்தனியா நிக்கிறாருன்னு? புரியுது, இப்ப புரியுது. யாரோடையும் கூட்டு சேர்றதுக்கு விரும்பல. எல்லாமே திருடனுங்க கூட கூட்டு சேர்ந்தோம்னா நம்மளையும் திருடன் ஆகிடுவாங்க. அதனால தான் எங்க ஆள் தனிச்சு நிற்கிறார். அது எப்படி எல்லாரும் திருடுங்க? உங்க கட்சிக்கு வந்துட்டா மட்டும் நல்லவங்களா? உங்க கட்சியில உறுப்பினர்கிட்ட வாங்கிட்டா நல்லவங்களா? அதிமுக இருந்து வந்தா சேர்த்துக்கிறீங்க, வேற கட்சியில இருந்து வந்தா சேர்த்துக்கிறீங்க. ஏங்க நீங்க எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? அதாவது வாழ்க்கையில நீங்க தப்பான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்திருக்கலாம், அந்த தவறெல்லாம் மாத்தி திருந்தின வாழ்க்கையா மாறணுங்கிறப்ப கிறிஸ்டியானிட்டிக்கு மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு 3 தடவை தண்ணியில முக்கி எந்திரிப்பானுங்க, புரியுதுங்களா? அது மாதிரி எங்க தாவேக கட்சிக்கு வந்தானுங்க அப்படின்னா நாங்க 3 தடவை தண்ணியில முக்கி எந்திரிக்க வைப்போம், புரியுதுங்களா? அதுல புனிதாத்மாவா ஆயிடுவீங்க. அவனுங்க செஞ்ச தவறு எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, புரியுதுங்களா? பரவாயில்லையா? இது நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கா? ஏங்க ஒரு அமெரிக்கக்காரன் கடைபிடிக்கிற ஒரு விஷயத்தை இந்த இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனான விஜய் கடைபிடிக்கிறார். சரி, என்கிட்ட மட்டும் அந்த ரகசியத்தை சொல்லுங்க. 234 தொகுதிக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? வேட்பாளர் வச்சிருக்கீங்களா? விசில் சின்னம்லாம் வாங்கிட்டீங்க, மடக்கு ஊதியெல்லாம் வாங்கிட்டீங்க. ஆள் இருக்கா? ஓட்டு போட ஆள் இருக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு ஆள் இருக்கா? எப்படி சொல்றது உங்களுக்கு, எப்படி விளக்குறதுன்னு? இப்போ திமுக காரங்க இங்கே நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், புரியுதுங்களா? ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் போய் கேட்பானுங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி எங்க ஆட்கள் அங்க ஊருக்குள்ளார போய் எப்படி கேட்பான் அப்படின்னா, விஜயோட மாஸ்கை போட்டுப்பான், விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. இங்க மற்ற கட்சிக்காரெல்லாம் அவன் முகத்தை காட்டுவான், எங்க கட்சிக்காரன் எல்லா இடத்துலயுமே எங்க தலைவனோட மாஸ்க போட்டு காட்டுவான். அப்ப எல்லா இடத்துலயும் நிக்கிறது யாரு? விஜய் தானே. விஜய் தான். இதைத்தான் எங்க தலைவன் தெளிவா சொன்னது. எல்லா இடத்துலயும் நிக்க முடியாது, 2 இடத்துல தான் நிக்கலாம். பேசுறீங்களே இப்ப கூட ஒரு புரிதல் வேணாம், கொஞ்சம் கூட ஒரு யோசிக்கிற தன்மைங்கிறதே இல்லாம நாலேஜ் இல்லாதவங்கள்ட்ட உட்காந்து இவ்வளவு நேரம் பேசுறத நினைச்சா எனக்கே வேதனையா தான் இருக்கு. ஹலோ, வேதனையா இருக்கிறது எனக்கு இல்லை, எனக்கும் அந்தளவுக்கு வேதனையாக தான் இருக்குது. உங்கள் தலைவர் மாதிரி நீங்களும் பேட்டியே கொடுக்காமல் இருந்திருக்கலாம் போல். இப்போ தெரியுது ஏன் உங்கள் தலைவர் வந்து என் பேட்டி கொடுக்காம இருக்கார் அப்படின்னு. ஒரு விஷயங்க நான் திருப்பி சொல்கிறேன், மோடி இதுவரைக்கும் இந்த இந்திய பிரதமர் அவர் யாராவது இதுவரைக்கும் பத்திரிக்கைக்காரங்களை மீட் பண்ணி பேசியிருக்காரா? இல்லை. இல்லை. அப்போ மோடி இடத்துக்கு நம்ம போகணும்னா என்ன பண்ணணும்? எங்கள் தலைமை ஏன் பத்திரிகைக்காரங்களெல்லாம் மீட் பண்ணலை தெரியுதா? இப்போ அவர் மோடியா?
செவ்வாய் கிரகத்துல போய் குடியமர்ற விஷயத்துக்கு பேசிட்டு இருக்க இடத்துக்கு இருந்துட்டு இருக்கோம். 2029 எது PM மட்டும்தான் எங்க டார்கெட் கிடையாது, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்துல எலெக்ஷன். யுஎம் PMCM மாதிரி யுஎம்மா, யுனிவர்சல் மினிஸ்டர் அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கணுங்க. கண்டிப்பா ஒரு ஈவம். சீரியஸா? சீரியஸா? ஆமா. இவ்வளோலாம் சொல்கிறீங்க, இருந்தாலும் இன்னும் எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, இதில் இன்னும் கேலக்ஸி, அண்ட சராசரம், செவ்வாய் கிரகம், எங்கெங்கேயோ போகிறீங்களே. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கும் இருக்குது. ஓ, புரியுதுங்களா? நாம் பிளான் பண்ணாப்புல எல்லாமே நடந்துடாது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. ஜனநாயகத்தில் அந்த சக்தி வேலை செய்யுது. புரியுதுங்களா? அந்த ப்ரொடியூசருக்கு வந்து நேரம் சரியில்லை, ராகு கேரு பேச்சு நடக்குதான். சரி, நான் கேட்டதுக்கு நீ என்ன சொல்லி சாட்டையை கொடுத்தாங்கல்ல, நீங்கள் செங்கோலுக்கு எங்கேயே போயிட்டீங்க. ஏற்கனவே சாட்டை துரைமுருகன் வெளுத்து எடுத்துட்டு இருக்காரு உங்களால. அந்த ஆளை திருப்பி அடிக்கிறதுக்கு தான் மறைமுகமா நாங்க சொல்லியிருக்கிறது. புரியுதுங்களா? எங்க தலைவன் வந்து சாட்டையை சுத்துனது இப்படி சுத்தினாரு, உடனே தீபாவளி பட்டாசுல சாட்டையை இப்படி சுத்துமே குழந்தை, அது மாதிரி நினைச்சிடாதீங்க. இந்த சாட்டை துறைமகனை சீரியஸா சொல்றேன், பொது வழியில அசோக் நகர் பில்லர்ல கட்டி வச்சு அடிக்கிற அடிய நீங்க பார்க்க போறீங்க. ஓ, சாட்டையை துரைமுருகனை வெளுக்கிறதுக்கு தான் சாட்டையை கொடுத்துருக்கீங்க. அப்புறம் வேற எதுக்கு கொடுத்தது? ஆமா, அந்த நாள் ரொம்ப நாள் கிடையாது, ஆட்சி அமைச்சின அடுத்த மாசத்துல பாப்பீங்க அசோக் பில்லர்ல. அது ஏன் கேரவன்லயே போய் உங்க ஆள் போயிட்டு இருக்காரு? ஏன் தனியாலாம் கேரவன் எல்லாம் போக மாட்டாரா? ஸ்டேஜ் வச்சு பொதுக்கூட்டம்லாம் அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பண்ண மாட்டாரா? என்ன இருக்கு அந்த பஸ்ஸில்? இப்போது விஜயகாந்துக்காவது அவங்க எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் அவங்க ஜானகி வந்து பிரச்சார வாகனம் கொடுத்தாங்க, அதில் போனார், ஒரு லாஜிக் இருக்குது. இந்த ஒரு பஸ்ஸு கேரவேனை வச்சுக்கிட்டே எல்லா இடத்துக்கும் இன்னும் அது பெரிய பழியை வேற ஏற்படுத்தியிருக்கு. மறுபடியும் அதோடய போயிட்டுருக்காரு, எங்கே போனாலும் அது மேலே நின்று பேசுவோம். ஏங்க கிரேசி மோகன் ஒரு ரைட்டர் இருந்தார், ரைட்டர் அண்ட் ஆக்டர், ட்ராமா ஆர்டிஸ்ட். புரியுதுங்களா? அவர் ஒரு பைய வாங்கினார், ஒரு பர்ஸ் ஒன்று. புரியுதுங்களா? வெத்தலை இதெல்லாம் பையெல்லாம் வச்சுப்பார். அவர் பல வருஷமா அந்த பை கிழிஞ்சு போனா கூட பல வருஷமா வச்சிருந்தார். எதுக்காக வச்சிருந்தாரு? சென்டிமெண்ட். சில சென்டிமெண்ட் இருக்கு, புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்குங்க. ஒருத்தனோட பர்சனல் சென்டிமெண்ட்டை வந்து உடச்சி விடக்கூடாது. அது மாதிரி எங்க தலைவருக்கு வந்து அந்த வண்டியில நின்று பேசினாதான் அது ஒரு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. புரியுதுங்களா? எங்க நல்லது நடந்ததுன்னு கேட்காதீங்க. போற இடத்துல எல்லாத்துலயுமே செத்து போச்சு. இதைத்தான் நான் அதான் கேட்க வந்தேன். அதான் தெரியும், உங்க மனசு தெரியுதுங்க. கண்ணு சொல்லுங்க, ஒரு மேல எத்தாப்புல உட்காந்துருக்க என்ன பேச போறேன் கண்ணு சொல்லும். நீங்க ஆவி கூட பேசுறீங்களே, உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். இது ஏன் இவ்வளவு பழி நடக்குதுன்னு அது ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் எங்க போனாலும் இவ்வளோ பழி? ஏங்க செய்கிறதே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இவனுங்க திமுக காரனுங்க பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு ஒரு கருப்பு ஆவி உள்ளார பூந்து தான் அதெல்லாம் நடத்துனது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நாங்கள் ராக்காய்பாளையம் அந்த ஜோசியக்காரன் வெத்தலை போட்டு பார்த்து சொல்லிட்டான், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா பர்டிகுலரா யார் அனுப்புனது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுதுன்னா நாங்க சிபிஐட்ட சொல்லிடுவோம். ஓ, இது ரொம்ப ஈஸியா இருக்க, வெத்தலையில மொய் போட்டு பார்த்து சொல்லிடுறது மாதிரி. நீங்க அதெல்லாம் போய் பார்த்தது இல்லையா? கடவுளை நம்புனா இதெல்லாம் நம்பணும். சரி, உங்களால் எல்லாமே இந்த ஜோதிடர்லாம் வச்சு நல்ல நேரம் நல்ல நாள் இதெல்லாம் பார்த்து தான் எல்லாமே நியூமராலஜி எல்லாமே பார்ப்பாராமே, அப்படியா? எங்கால் மட்டும்தான் பார்க்கத்தாரா? இல்லை, நிறைய பேர் பார்க்குறாங்க. எம்ஜிஆர் ஏன் தொப்பி வச்சார் தெரியுமா? தெரியாதே. சூரியன் உச்சமா இருக்கிறவன் தலையை வெளியில காட்டக்கூடாது, தலையை மறைச்சு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். கலைஞர் ஏன் மஞ்சள் துண்டு போட்டாருன்னு தெரியுமா? தெரியாதே. தெரியாதே. குரு பகவானோட சாராம்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் மஞ்சள் துண்டு போட்டது. ஓஹோ, புரியுதுங்களா? அது மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அந்த நம்பிக்கையின் பிரகாரம் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆமா, எங்க தலைவர் ஏன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெள்ளை சட்டை போடுறாரு? வெள்ளை சட்டை போடுறாருன்னா அதுக்கு பின்னணியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சும்மாலாம் போடலை. வெள்ளை சட்டை போட்டால் தான் ஜெயிக்க முடியும்னு இருக்கு அவருக்கு எதுவும்? கண்டிப்பாங்க, இதெல்லாம் வெளியில் தெரியாதுங்க. சரி, அவர் இப்போ இந்த மாதிரி ரகசியத்தை வர சொல்லிட்டு வெளியில் வரும்போது யாராவது இங்கு அடிச்சு விட்டாங்கன்னா, அதை பெயிண்ட்டை ஊற்றி விட்டாங்கன்னா சதி பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்ததுல எல்லாம் ஒரு ஜிம் பாய்ஸ்னு வச்சுருக்கோம்ல, ரவுண்ட் அப். புரியுதுங்களா? அதெல்லாம் எதுக்காக அவ்வளோ ஜிம் பாய்ஸை ஏன் நிப்பாட்டுறோம்?
அவர் வண்டியில் தனியாக தான் நின்று பேசுகிறாரு, வண்டி மேலே ஏறி போய் அவனை பார்த்துருவாங்களா என்ன? அப்படிலாம் இல்லை. எதுக்கா அப்படி இருந்தாலும் 4 மூளைக்கு நந்தியை நிப்பாட்டுறது மாதிரி ஏன் ஜிம்பாய்ஸை நிப்பாட்டுறோம்? எவனும் இது மாதிரி இங்கு அடிக்கிறது, பெயிண்ட் எடுத்து ஊத்துறதெல்லாம் நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு தான். ஆமாம், சும்மா ஒன்றும் கிடையாது. சார், இப்போ உங்களுக்கு பல ரகசியங்கள் தெரியுது. ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து உள்ளர உங்களுக்கும் ஆளுங்கள்லாம் இருக்கிறதுனால பல விஷயங்களை முன்கூட்டியே வந்து சொல்லிடுறீங்க. இப்போ அது மாதிரி தேர்தல் அறிக்கை நேற்று ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னார். இன்னும் அது விஜய்க்கே தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும்ன்றது எங்களுக்கு தெரியும். என்ன ஸ்கூப் ஏதாவது எங்களுக்கு? இதெல்லாம் விஜய்க்கு தெரியாத எந்த விஷயமும் நடக்கிறது இல்லை, புரியுதுங்களா? அவர் சொல்கிறதுபடி தான் எல்லாமே நடக்கிறது. ஆனால் இதில் நான் உள்ளார ஆட்கள் வச்சு சில விஷயத்த முன்னோடியே தெரிஞ்சுக்கிறதுனால என்னைய நடுராத்தில் ஃபோன் போட்டு திட்டிகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஏன் போய் சொல்கிற? ஆமாம், தலைவர் சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லு, முன்கூட்டியே சொல்லாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நான் எதையும் சொல்கிறதுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் 1-2 அப்படி நம்ம நேயர்களுக்கு நேயர்களுக்காகன்னு இல்லைங்க, மக்களுக்காக தான் சொல்லணும். நேயர்கள் வந்து அவன் வந்து லைக் டிஸ்லைக்னு போட்டு போயிட்டு இருப்பான், புரியுதுங்களா? மக்கள் தான் நாளைக்கு அதே மக்கள் தானே அவங்க நாளைக்கு இன்னைக்கு லைக் போடுறவங்க நாளைக்கு ஓட்டு போடலாம். அதுக்காக சொல்கிறேன். அப்படிங்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக சொல்லிடுங்க. அதாவது இன்னைக்கு தங்கம் ரேட்டு என்ன ரேட்டு விற்கிது? கோல்டு போயிடுச்சு. ஒரு 1 லட்சத்தி சொச்ச ரூபாய் கிட்ட 1.25 லட்சம் மேலே இருக்கு. 1.25 லட்சத்துக்கு நெருங்கிடுச்சு, புரியுதுங்களா? ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஏழைக்கு இந்த தங்கம் என்ன சாதாரண விஷயமா? பெரிய கனவு. இன்னைக்கு கனவு. தங்கத்தை கனவு காண்ற இடத்துல வச்சிருக்கானுங்க. இந்த தங்கம்லாம் ஈஸியாக அந்த ஏழைக்கும் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? கொள்ளையடிக்கணுமா? அதான் திராவிட நாட்டில் திராவிடர்களோட புத்தி எந்த அளவுக்கு மழுங்கடிச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? திருடுறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் கற்றுக் கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. உங்கள் திட்டம் என்ன? அதை தான் கேட்டேன். தங்கத்தை கடைக்கோடி நபர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கு? ஏங்க, இந்த ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஆடு கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க, ஏன் மாடு கூட கொடுத்தாங்க, உண்டா இல்லையா? ஆனால் அது மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் வாத்து கொடுப்போம். வாத்து எது கொடுக்குறீங்க? ஹலோ, இதான் கொஞ்சம் கூட நாலேஜே இல்லையா? தங்க முட்டை போடுற வாத்து கொடுப்போம். அப்போ ஒவ்வொரு வீட்டுகளையும் தங்க முட்டை போடுற வாத்து கொடுத்தா ஒரு ஏழை கண்டிப்பா பணக்காரன் ஆக மாட்டானா? பணக்காரன் மட்டும்தான் போட் கிளப்ல வீடு வச்சிருக்கணுமா? பணக்காரன் மட்டும்தான் போயஸ் கார்டன்ல வீடு வச்சிருக்கணுமா? ஒரு ஏழை வீடு வாங்க கூடாதாங்க? தங்கம் ஈஸியா கிடைக்குமே, கிடைக்காதா? பயங்கரமான ஐடியா இருக்கு. இந்த தங்க முட்டையிடுற வார்த்தை எங்க இருந்து இறக்குமதி பண்ணலான்னு இருக்கீங்க? ஏன் அதான் புரியுதுங்களா? திமுக காரனோட குறுக்கு புத்தி இப்போவே எங்களோட ஐடியா தெரிஞ்சு அது எங்க இருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் இது பண்றதுக்கு நான் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுங்க. போதும். இதுவே ஒரு இந்த சாம்பிளே பெருசா இருக்கு. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ற அப்டேட்டையும் எங்களுக்கு அப்பப்போ. சரி. இதுவரைக்கும் தாவேக்காவுடைய பல்வேறு விஷயங்களை இன்னும் தங்க முட்டையிடுற அந்த ரகசியத்தெல்லாம் கூட எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.